வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பார்த்தோம்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். ஸோ 6ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள், வேலையில் நல்ல மாற்றங்கள், வேலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, இந்த மாதிரி சூழ்நிலையும் அற்புதமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாருக்கு நல்ல வருமானங்கள், நிலப்புலங்களில் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருங்க. 5ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். குழந்தைகள் கொஞ்சம் இடவடமாக பேசுறது, பிடிவாதமாக இருக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். நிறைய பிரயாணம் பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு இப்போ ராசியிலே இருக்கும்பொழுது கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் ஒருத்தர் இன்னொரு ஊர்லேயும் இவங்க இன்னொரு ஊர்லேயும் சொல்லி கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி சூழ்நிலையில் நிறைய ஏற்படுத்தும். நல்ல பிரயாணங்களை நல்ல லாபமும் சந்தோஷம் குதூகலம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் நிறைய பேர் டூர் போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான புதன் ராசியிலே இருந்து அது நமக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தும். குழந்தைகளால் ஒரு ப்ரெஷர், ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன் கொஞ்சம் வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் போகும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன். 10ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அதுவும் இப்போ புதனுடைய சார்பு தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ராங்கில் போய் மாட்டிக்கிறது, ஏதாவது ஏடாமல் ட்ராப்பில் மாட்டுறதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் அவர் ராசியிலே இருக்கும்போது மூத்த சகோதரர், நண்பர்கள் சார்ந்த உறவுகளை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி. விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி ராசியிலும் புதிய தொழில் வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் சூழ்நிலையில் கொஞ்சம் ஏடாகூடமாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஏதாச்சும் பெருசாக படம் போட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக சந்திரன் தேசம். சந்திரன் வாரத்தின் முற்பகுதியில் நிறைய கொஞ்சம் நமக்கு நிறைய ட்ராவலை கொடுக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும். ஒரு 2 நாள் மட்டும் அப்படி இருக்கும். விருச்சிக லக்னமாக செவ்வாய் தேசாபதி. செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். ஸோ 6ஆம் அதிபதியில் புதிய வேலை வாய்ப்புகள், வேலையில் நிறைய மாற்றங்கள், வேலையில் விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக ராகு தேசாபதி அந்தரங்கள். ராகு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும்போது ராகு இப்போ 4ல் இருக்காருங்க. ஸோ தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக குரு தேசாபதி வந்துடுங்க. குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் வக்கரமாக இருக்காருங்க. ஸோ என்றைக்குமே 2, 5ஆம் அதிபதி 8ல் வக்கரமாக குழந்தைகளோட பிடிவாதங்கள், வீட்டில் குடும்பத்தில் இருக்கவங்களும் ரொம்ப பிடிவாதம் நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக எடுத்து கூட சொல்லி அவங்க வெயிட் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடும். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னா 5ல் சனி. ஸோ குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. பட் குழந்தைகள் வீடு, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வரும். உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி. வேலையிலும் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக புதன் தசாபுத்தி வந்தாங்க. புதன் 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன்ஸ், நண்பர்கள் மற்றும் இளைய சகோதரர் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் கேது தசாபுத்தி வந்தாங்க. கேது பார்த்திங்கன்னா 10ல் இருக்கார். தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் வாங்குற சூழ்நிலை நிறைய ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது கணவன் மனைவி
உல்லாசமாக ஏதாவது பிரயாணம் பண்ணுங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரம் வந்து டே டு டே லைஃப்பில் நிறைய வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா 8ஆம் அதிபதியான புதனுடைய ஸ்டார்ட்டில் வந்து கலகலப்பாக இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா சண்டை போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை என்னங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கூட கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வாஸ்து உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாஸ்து உண்மையானா கண்டிப்பாக உண்மைங்க. ஏன்னா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்த வரை வந்து வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உண்மையாகத்தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பழைய வீடு இருந்து ஒரு ஓடு வீட்டில் இருந்ததுங்க, மல்சராகத்தில் இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்து ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக, நாங்கள் வாடகை விடும்போதே அந்த வீட்டில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வாகனத்தோட ஒரு பெரிய லெவலில் வரவங்களாம் சொல்லுவாங்க இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல வீடு அந்த வீடு. காரணம் அதோட அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வடகிழக்கில் வந்து அற்புதமாக ஒரு கிணறு அமைஞ்சிருக்கும். இந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு எந்தவித ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் அந்த வீடு அமைஞ்சுது. பட் அந்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம், நீளமாக இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, அது வந்து நாங்கள் ஒரு புது வீடு கட்டுறோம். ஸோ புது வீடு கட்டும்போது என்ன ஆகிடுதுன்னா, அப்போது நமக்கு வந்து வாஸ்துனால ரொம்ப சின்ன பையனும்போது நமக்கு அந்த வாஸ்துவை பற்றி பெருசாக தெரியாது. ஸோ அப்போது வீடு கட்டுறோம், ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டும்போது அது பார்த்திங்கன்னா அது கட்டி முடித்தோம். அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். அதுலேருந்து என்ன ஆகிடுதுன்னா, அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா, எல்லாருமே வந்து வாஸ்து பிரகாரம் அவர் என்ன சொல்லுவார், அவர் வந்து ஃப்ளாட்லாம் கட்டுற ஒரு பில்டர் தான். அவர் கட்டும்போது அவர் அமைப்பு பிரகாரம் டாய்லெட்லாம் கரெக்டாக தான் போட்டார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஈசானியத்தில் அந்த டாய்லெட் பைப் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசானியம், கன்னிமூலை எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணிச்சு. டோட்டலி வந்து அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகி அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போய் அடுத்த வருஷம்லாம் எங்கள் மதர் இறந்துட்டாங்க. டோட்டல் ஃபேமிலி வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு. ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ ஒரு அந்த வாஸ்துங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினவங்க வந்து அதை ஆல்ட்ரு பண்ணி அழகாக பண்ணாங்க. எதுக்குன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துச்சு. ஏன்னா வாஸ்து இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தா எனக்கு வடகிழக்கில் வந்து பெரிய பள்ளம் வந்து அந்த பழைய வீட்டு ஸ்டைலில் இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தா என்னோடய கிராஃப்ட் டக்குன்னு ஏறிச்சு. ஒரு வருமானத்துலையும் சரி, நல்ல ஒரு பணம், நல்ல வசதி, நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதுலேருந்து வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அமையும். நமக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வாஸ்து வந்து நம்மளை நல்ல வீட்டுக்கே கொண்டு போகும். பட் தான் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும். ஸோ ஒரு சில விஷயங்களே ரொம்ப அலர்ட்டாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம். அங்கே பார்த்தா கன்னிமூலையில் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்தது. ரொம்ப நிறைய கடன்கள், நிறைய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்க போனாங்க, அவங்களுக்கும் ஒரு பெரிய டிசாஸ்டர். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்குச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ வாஸ்து உண்மையா அப்படின்னா பர்ஃபெக்டாக உண்மை. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், வாஸ்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அளவுகள் ரொம்ப முக்கியங்க. ஆக்சுவலாக வந்து வாஸ்துவில் வந்து அந்த ரூமோட அளவுகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து வடகிழக்கு மட்டும் நீண்டிருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்குங்கிறது வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் வாஸ்துங்கிற சயின்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா வடகிழக்கு, தென்கிழக்கு, அதாவது வடகிழக்கை வந்து நம்ம ஈசானியம் சொல்லுவோம், தென்கிழக்கை வந்து கன்னிமூலம் சொல்லுவோம். இந்த 2 இடத்துல டாய்லெட் வரக்கூடாதுங்க. இது ரொம்ப மெயினான ப்ராப்ளம் அங்கே தான் வரும். ஸோ டாய்லெட் பைப்ஸோ அங்கே கிராஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னும். ஸோ பிரம்மஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீடுக்கு மையம்னு ஒன்று வரும். ஸோ சென்டர் ஆஃப் த பில்டிங், அங்கே வந்து பில்லர்ஸ் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஜென்ரலாக வந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் அமைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெயிட்டு எதுவுமே வந்து வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல், ஓகேங்களா. வடக்குலேயும் கிழக்குலையும் வெயிட் ஏறாமல்னா ரொம்ப அதிகமாக வெயிட் இல்லாமல் பார்த்தோம். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வடகிழக்கில் கிணறு அமையிறது நல்லது. பள்ளமாக வடகிழக்கும் வடகிழக்கும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாமே சயின்ஸாக நடக்கணும், சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. அது ஜியாகிரபிக்கலில் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் குடியிருப்பாங்க. அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வேறு லெவலில் முன்னேறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம்.
அதனால் வந்து வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மை. யாராவது வீடு கட்டிங்கன்னா நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பாருங்கள். அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் இல்லை, எத்தனையோ ஒரு பரம்பரையாக நீ வாழப்போகிற வீடு அற்புதமான வீடாக அமைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.